தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா வாழ்த்து கூறியுள்ளது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் விஜய். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். கட்சியின் சின்னம், கொடி அடையாளங்கள் அனைத்தும் இளைஞர்களையும் சாதாரண மக்களையும் ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஊழலற்ற ஆட்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி சீர்திருத்தம், சமூக நீதி உள்ளிட்டவற்றை கட்சியின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் அரசியல் சுற்றுப்பயணத்தை தென் தமிழக மாவட்டங்களில் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் திருச்சியில் செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்க உள்ளார். இதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விஜய் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்த பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார். நடிகராக இருந்தபோது கில்லி, ஆதி, திருப்பாச்சி, குருவி, லியோ உள்ளிட்ட படங்களில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ளார். கடைசியாக விஜய் நடிப்பில் வெளியான கோட் படத்திலும் த்ரிஷா விஜயுடன் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருப்பார். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை த்ரிஷாவிடம் விஜய் புகைப்படம் ஒன்று காட்டி கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த த்ரிஷா, விஜயின் தற்போதைய புதிய பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரது கனவுகள் அனைத்தும் நினைவாக வேண்டும், அனைத்தும் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் அதற்கு அவர் தகுதியானவர் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். தற்பொழுது இது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் தமிழ் சினிமாவில் த்ரிஷா, விஜய் குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்பி வருவது குறிப்பிடத்தக்கது.